ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, நிறைவு தொகுப்பு, மங்கள ஆரத்தி. 309வது தலைப்பு, சீதாராமருக்கும் பக்கபலம். தொடர்ச்சி. அவர் செய்த அருஞ்செயல்கள் ஒன்றில்லை ரெண்டில்லை. ஆனால் இதற்கெல்லாம் சிகரமாக எதை சொல்லலாம் என்றால், இந்த லோகம் முழுவதற்கும் ஸ்ரீயை கொடுத்து சௌபாகியத்தை கொடுத்து அனுகிரகிக்கும் தாயார் மனம் குலைந்து மட்கிக் கிடந்தபோது ஆஞ்சநேய சுவாமி காய்ந்த பயிருக்கு மழையாக போய் அவளுக்கு உயிரும் உற்சாகமும் தந்தாரே, அதுதான் ஜானகி சோகநாசனம் என்று இதைத்தான் சிறப்பித்து சொல்கிறோம். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம். அஞ்சனை என்று யாரோ ஒரு வானர ஸ்திரீக்கு புத்திரராய் அவதாரம் பண்ணி அவளுக்கு ஆனந்தம் கொடுத்தார். இது பெரிதில்லை. எந்த பிள்ளை அவன் என்ன துஷ்டத்தனம் செய்பவனாயிருந்தாலும் அம்மாவுக்கு மாத்திரம் ஆனந்தம் தருகிறவனாகத்தான் தோன்றுவான். அதனால்தான் பிள்ளையை நந்தனன் என்பது. தசரத நந்தனன், தேவகி நந்தனன் மாதிரி அஞ்சனா நந்தனன். இது பெருசில்லை. அந்த அம்மாவுக்கு மாத்திரமில்லாமல் லோக ஜனனிக்கு, லோகமுள்ளளவும் வரப்போகிற அத்தனை அம்மாக்களுக்கும் ஐடியலாக இருக்கும் சீதம்மாவுக்கு மகத்தான சோகம் ஏற்பட்டபோது அதை போக்கினாரே, அதற்குத்தான் நாம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.